here. Welcome. And welcome back, Brother Jason from Vietnam. அவருடைய கரத்தை அவர் டைஃபன் யாத்திரை தன்னை தாண்டி வந்து அமர்ந்திருக்கிறார். Amen church. Amen. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நீங்கள் அப்படியாக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Amen church. How many of you are ready to hear the word and the voice of God in this house today? பாருங்க, போன வாரம் நம்ம மத்தியில பிரதர் கெல்வின் ஆராதனை நடத்தினாரு. இந்த வாரம் ஜோனத்தன் அண்ணன் டீம் அப்படியாக ஆராதனை உங்களை அப்படியாக நம்ம வழி நடத்தினார்கள். அப்படியாக தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல, தேவனுடைய மகிமை அப்படியாக இங்க நிரப்பி இருக்கிறது. Amen. How many of you feel the overwhelming presence of God in this place? Amen. How many of you feel the glory of God is filling this place? சத்தமா ஆமென் சொல்லுங்க ஐயா. Amen church. Amen church. தேவனுக்கு ஒரு கரத்தை கொடுப்போமா? Hallelujah. சொல்லுங்க ஐயா. Hallelujah. நவே நீ எப்படி பாத்துட்டீங்க? Hallelujah church. Hallelujah. பாருங்க, all things are possible with God. Amen. சரண்யா சொன்ன மாதிரி பாருங்க, அவங்க தேவனுடைய நன்மை குறித்து நம்ம இடத்துல அவங்க ஷேர் பண்ணாங்க. ஏசலோ தேவன் மேல் அன்பு கூறுபவர்களுக்கு, தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நம்ம ஆண்டவர் மேல, நம்முடைய கர்த்தர் மேல, அவருடைய வல்லமை மேல நம்ம விசுவாசம் வைக்க முடியும். Amen church. Amen. நம்முடைய ஆண்டவர் மேல எல்லாம் கூடும். Amen. அவர் எல்ஷடாயாக இருக்கிறார், சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். Amen. அவர் யெகோவா நீசியாக இருக்கிறார். அவர் நமக்கு வெற்றி தந்த தேவனாக இருக்கிறார். யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். நமக்கு சுகம் அளிக்கிற தேவனாக இருக்கிறார் ஐயா. ஆமாவா இல்லைங்க? நாம் கர்த்தரே அவர் வார்த்தையின் வல்லமையாக அவர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 66:1 வசனத்துல தேவன் சொல்லியிருக்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன தேவன் ஐயா. அவருக்கு எல்லாமே கூடும். அவருக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். மனிதன் செய்ய முடியாத காரியம் நம் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். மனிதனுடைய ஞானத்துக்கு மேலாக, மனிதனுடைய பலத்துக்கு மேலாக, மனிதனுடைய திட்டங்களுக்கு மேலாக தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் இன்னைக்குமே மேலானது ஐயா. ஆமாவா இல்லையா? Yes or no church. தேவனுடைய நாமத்துக்கும், தேவனுடைய அதிகாரத்துக்கும், தேவனுடைய வல்லமைக்கும் ஈடே இல்லை. ஆமென். ஆமாவா இல்லையா? தேவனுக்கு எதிராக நேராக யாருமே நின்று ஈடு இல்லை. ஆமாவா இல்லையாமா புஷ்பமா? ஆமாவா இல்லையாங்க? Yes or no church. ஆமாவா இல்லையாங்க? பாருங்க, நம் தேவன் ஜெரமாயா 32:27 வசனத்துல தேவன் சொல்லியிருக்கிறார், நான் மாம்சமான யாருக்கும் கர்த்தராக நான் இருக்கிறேன். எனக்கு செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ தேவன் கேட்கிறார். Is there anything church that is too hard for God? Yes or no Kumare? Is there anything church that is impossible for God? நீங்க தான் சொல்லணும். எல்லாம் அப்படி பாக்குறீங்க மாஸ்டர், நீங்க வட்டார கத்திக்கிட்டு நீங்களே கேள்வி கேட்கறீங்க, நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்க, எங்களுக்கு எங்க யாரா கொடுக்குறீங்க பதில் சொல்றதுக்கு? ஆமாவா இல்லையாங்க? Yes or no church. இன்னைக்கு உங்களோட சிந்தையில, உங்களோட இருதயத்துல, உங்களோட வாழ்க்கை பயணத்துல நீங்க விசுவாசத்தின் ஓட்டத்தை நீங்கள் பயணத்தை நீங்க கொண்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது இந்த காரியம் இன்னைக்கு உங்களோட இருதயத்துல அப்படியாக இது ரொம்ப கஷ்டமோ, இது முடியாதோ, இது எப்படி சொல்லி நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன் ஐயா. அது என்னோட வார்த்தை இல்ல, ஆனா நம்மளோட மெய்யான தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அவர் சொன்னார், எனக்கு செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்குதான்னு இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து கேட்கிறார். Amen. Today, what is it that you thinking it is impossible? But all things are possible with God. Amen church. Amen church. Yes or no? ஆமாவாரியாங்க? அவர் பெரியவராக இருக்கிறாருங்க. அவர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென்.
முதலாக உங்களையும் என்னையும் அப்படியாக அவருடைய அனாதி அன்புக்கு அழைத்து கொண்ட தேவன் உங்களையும் என்னையும் மகளாக அவருடைய அசைக்க முடியாத ராஜ்யத்துக்குள், அவருடைய முடிவில்லாத ராஜ்யத்துக்குள், அவருடைய முடி அடிக்க முடியாத ஒரு ராஜ்யத்துக்குள் தேவன் உங்களை என்னையும் சொந்தக்காரர்களாக சேர்த்திருக்கிறார் ஐயா. ஆமென். அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு மகளாக இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஒரு அன்பின் உறவுக்குள் நம்மளை அழைத்த தேவன். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? எத்தனை பேர் புரியுது நான் என்ன சொல்றேன்? இன்னைக்கு ஆமென் ரொம்ப கம்மியா இருக்குல்ல? நான் சொல்றேன் ஆமென். ஆமாவா இல்லையா? எஸ் or no church? எஸ் or no? பாருங்க, இவர் எப்படிப்பட்ட பெரியவராக இருக்கிறார்னா நம் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவன். ஆமாவா இல்லையா? எப்படிப்பட்ட சர்வ வல்லவராக அவர் இருக்கிறார்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னவர் ஐயா. நான் மரணத்தை வென்றேன் சொன்ன தேவன் ஐயா. அவன் நீ திடன்கோள். இந்த உலகத்துல உனக்கு உபத்திரம் இருக்கும், ஆனாலும் மகனே மகளே நீ எனக்கு திடன்கோள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். அவன் உலகத்தை ஜெயித்த பெரியவர், அவர் மரணத்தை வென்ற பெரியவர். எங்க தருமாயா இன்னைக்கு இருக்கிறாரு? உங்களோட அருகில தான் இருக்கிறாரு. எங்க தருமாயா இருக்கிறாரு? சொல்லுங்க. நீங்க பாப்பா குவிஸ் क्वेश्चन கேப்போம். நெத்தனியல் பதில் சொல்லுங்க. அருகில இருக்கிறாரா? ஓகே, இருக்கிறாரா. அப்புறம் உள்ளத்துக்குள்ள இருக்கிறாரு. ஷான், ஜூலியானா, ஷேட்ராக், அவர் நேபுகத்நேசர் நெருப்புல தப்பிச்சு இருந்து உட்கார்ந்து இருக்காரு. ஷேட்ராக் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரா? ஆமா இல்லையா? ஏசர் எங்க இருக்கிறாரு? புரியத்துல இருக்கிறாரா? மனதில் இருக்கிறாரு. எங்க எங்க? எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையில 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்துல போட்டிருக்கிறது, இந்த உலகத்தில இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அப்படிப்பட்ட பெரியவர், அப்படிப்பட்ட உலகத்தை ஜெயித்த பெரியவர், அப்படிப்பட்ட மரணத்தை வென்ற பெரியவர் இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கிறார் ஐயா. ஆமென். நீங்க இந்த உலகத்துல இருக்கலாம், ஆனா நீங்க இந்த உலகத்துக்கு நீங்க சொந்தமானவர்கள் இல்ல. ஆமாவா இல்லையா? எஸ் or no church? ஆமாவா இல்லையாங்க? நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீங்க. You are of God children. ஆமாவா இல்லையா? தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனத்துல போட்டிருக்கிறது, நம்மளோட விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குது. ஆமா இல்லையா? சொல்ல எஸ் or no? யாரோட விசுவாசம் ஐயா? சொல்லுங்க ஐயா. எல்லாரும் வந்து வாசிட்டு இருக்கீங்க, பயமா இருக்கு போக. ஏதாவது தப்பா சொல்றேன் ஐயா? யாரோட விசுவாசம்? நம்மளுடைய விசுவாசம். அவங்க நினைக்கிறாங்க நான் வந்து நான் சொந்த போதனை அப்படிங்க. 1 யோவான், for whatever is born of God overcomes the world, and this is the victory that has overcome the world. What? Our faith. புரியுதா என்ன சொல்றேன்னு? நம்மளோட விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. யார் மேலங்க நம்மளோட விசுவாசம் இருக்கிறது? யார் மேலங்க நம்மளோட விசுவாசத்தை நம்ம சார்ந்து இருக்கிறோம்? யார் மேலங்க நம்மளோட விசுவாசத்தை அப்படியே நின்று கொண்டு இருக்கிறது? ஆமாவா இல்லையா? நம்ம குதிரைகளை மேன்மை பாராட்டுறவர்கள் அல்ல, ரதங்களை நம்ம மேன்மை பாராட்டுறவர்கள் அல்ல. ஆனாலும் நம்மளுடைய தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க கை தூக்குங்க. போய் சொல்ல, தேவனுடைய நாமத்தின் குறித்து மேன்மை பாராட்டுறவர்களாக நம்ம இருக்கிறோம். வாங்க ஐயா, வாங்கம்மா. I think there's no more space right at the back. Guys, can you maybe extend the seats? Okay, all right. Okay, Jason and Priscilla, you can come in. They got something on. They told me earlier. Okay. ஆமாவாலியாங்க,
Yes or no, church? ஆமாவா இல்லையாங்க? நாம் தேவனுடைய நாமத்தின் மேல் நம்ம மேன்மை பாராட்டுறதுலாக இருக்கிறோம். Hallelujah! Hallelujah, church! Come on, church, hallelujah! சத்தமா சொல்லுங்க hallelujah-னு. ஆமாவா இல்லையாங்க? So நீங்க கடந்து போகிற காரியங்கள் நம்ம கடந்து போகிற கலக்கங்களாக இருக்கலாம், நம்ம கடந்து போகிற எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், தடைகளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம். நமக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. பெரியவர் என்னைக்குள்ளே இருக்கிறார். நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது வெற்றி நிச்சயம் ஐயா. முத பாடல் பாடுனதானே, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. அப்புறம் இன்னொரு பாட்டு பாடினீங்க, நான் வெற்றி நிச்சயம் ஒண்ணு பாடணும். ஆமாவாலியா தேவனுடைய பாடலே? ஆமாவாலியாங்க. சோ அவர்தான் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நீங்க என்ன கடந்து போனாலும் அவர் மீது கர்த்தர் மேல் நம் விசுவாசம் இருக்கும் போது நாம் அதை மேற்கொள்றவர்களாக இருக்க முடியும், அதை ஜெயம் கொண்டவர்களாக நம்ம இருக்க முடியும். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி நான் இன்னைக்கு கேக்குறேன் ஐயா, நம்மளுக்கு எல்லாருக்குமே விசுவாசம் இருக்கு. எங்க எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை நம்பி தானே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தானே இங்க அமர்ந்து இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? இல்ல யாராவது உண்மையிலே கடவுளா, உண்மையிலே தேவன் யாராவது இங்க அமர்ந்து இருக்கிறீங்களா? பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க. ஏசலோ விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஜேசன் இருந்தாங்க. நம்மளோட நம்பிக்கை யார் மேல சார்ந்து இருக்கிறது? அது மனிதனுடைய ஞானத்தின் மேலையா, மனிதனுடைய புத்தி மேலையா, மனிதனுடைய திட்டங்கள் மேலையா, மனிதனுடைய நேரங்கள் பிரகாரமா? இல்ல என்னால முடியும், இந்த காரியத்தை என்னால மேற்கொள்ள முடியும், இந்த காரியத்தை என்னால செய்ய முடியும் நினைக்கிறோமா? இல்ல நம்மளோட விசுவாசம், நம்மளோட நம்பிக்கை கர்த்தருடைய வல்லமை மேல இருக்குதா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றோம் என்னோட நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குதுன்னு சொல்லி? கர்த்தரோட வல்லமை மேல இருக்கிறது. That your faith should not be in the wisdom of man but in the power of God. Amen. அநேகருக்கு நமக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா நம்மளோட இருதயத்தை நம்ம பரிசோதித்து பார்ப்போம், எங்க வைத்திருக்கிறோம் விசுவாசத்தை சொல்லிட்டு. ஆமாவா இல்லையாங்க? Yes or no, church? Come on, church. அவன் நம்மளோட விசுவாசம் கர்த்தர் மேலோட கர்த்தருடைய வல்லமை மேல் இருக்கும் பொழுது இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல போட்டிருக்கிறது, நம்ம வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் கிரியைகளை செய்கிற வல்லமையின்படியே. நம்மளுக்கு வெளியே அந்த வல்லமை கிரிகை சேர்ந்தா இல்ல நம்ம உள்ளுக்கு வல்லமை கிரிகை சேர்ந்தா? மணியண்ண எங்க வேலை செய்யறோம்? உள்ளுக்கு. அவர் உள்ளுக்குன்னு சொல்றாரு. நமக்குள்ள கிரிகை செய்கிற வல்லமையின்படியே தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஐயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சர்ச். மிகவும் அதிகமாக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? மிகவும் அதிகமாக தேவன் மேல் உங்களோட விசுவாசத்தை அவர் வல்லமை மேல் நீங்கள் வைத்திருக்கும் போது மிகவும் அதிகமாக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரோட வல்லமை உங்களுக்கும் தேவனுடைய வல்லமை அப்படியாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. Hallelujah church. Amen church. எப்படி பண்ண dominion of God? போன மாதம் நான் dominion of God பத்தி நான் preach பண்ணேன், போதித்தேன். Rising again with the strength of God. ஆமாவா இல்லையா? நீங்க அந்த மெசேஜ் எனக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யூடியூப்க்கு போனீங்கன்னா நம்மளோட அந்த சர்மன் அங்க இருக்கும், தயவு செய்து அதை தட்டி கேளுங்க. எப்படி ஆண்டவர் பாருங்க, மேரியும் மார்த்தாவும் என்ன நினைத்தாங்கன்னா, அவங்க மேரியும் லாசரும் மரித்தாரு, மரித்து இருந்து எங்க இருந்தாரு? 4 நாளுக்குள்ள கல்லறைக்குள்ள இருந்தாரு. ஆனா இயேசு அவருடைய நேரத்துல வரும்போது இவர்கள் என்ன நினைத்தார்கள்? இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? டூ லேட் சொல்ல என்ன சொன்னாங்கன்னா, இயேசுவே நீங்க இங்க இருந்திருந்தா என்னோட சகோதரர் மரித்திருக்க மாட்டார். ஆனா இயேசு அவங்க வந்ததே லாசருவை எழுப்புறதுக்கு தான் ஐயா.
ஆமாவா இல்லையா? அவருடைய நேரத்துல தேவன் சரியாக வந்தார். ஆனா அது மனிதனுடைய ஞானத்துக்கு, மனிதனுடைய திட்டத்துக்கு தேவன் என்ன செய்ய போறார் என்று சொல்லி அவங்களால அதை ஜீரணிக்க முடியல. அதனால யோசிச்சு, they cannot understand the dynamics of God. The dimension of God's glory couldn't be processed by the human mind. ஆமாவா இல்லையாங்க? ஆனா தேவன் சொன்னாரு, தேவன் என்ன சொன்னாரு? எங்க வைத்திருக்கிறீங்க அவனை? Jesus said that he has come to raise him up. ஆனா அவங்க பேசுகிறதுல என்ன காமிச்சுச்சுன்னா, they felt it was too late for Jesus to do anything. ஆமாவா இல்லையாங்க? லாங் ஸ்டோரி ஷார்ட், ஆண்டவர் இயேசு அந்த கல்லறையின் ஏரிக்கு அவர் வரும்பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க நிக்கும் பொழுது, ஐயா ஆமாவா இல்லையா, கல்லறையே அந்த கல்லை நவுத்தி போட சொன்னார். இயேசுவுடைய பிரசன்னம் அங்க இருந்தது. தேவன் அங்க நின்று கொண்டு இருந்தார். தேவன் எப்ப தேவன் அவர் குரலை உயர்த்தி பிதாக்கு நன்றி சொல்லி அவர் தேவன் சொன்னார், லாசருஸே வெளியே வா. தேவன் சொன்னார். ஐயா, தேவனுடைய வல்லமை எப்படி தெரியுமா கிரிக்கை செய்யும் பாருங்க. தேவன் அவர் ஜீவனுள்ள வார்த்தையை பேசும்போது, தேவன் அவருடைய வல்லமை உள்ள வார்த்தையை பேசும்போது, தேவன் சத்த வார்த்தையை பேசுறார். ஆமாவா இல்லையா? இருக்கிறீங்களா எல்லாரும்? ஆமா இல்லையா? மரித்து போன வார்த்தையை தேவன் பேசல. ஆனாலும் தேவன் the word of God is active and powerful. தேவன் அந்த வார்த்தையை பேசும்போது லாசருவை வெளியே வான. ஐயா, அவர் மரித்து 4 நாளாவது. ஆமா இல்லையா? அவரே கைய கட்டி வச்சிருந்தாங்க, காலை கட்டி வச்சிருந்தாங்க, முகத்தை மூடி வச்சிருந்தாங்க. ஏதோ துணினா போட்டு பிரேத துணிகளால போட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா நான் சொல்றேயா, this is the power of God's word. This is the power of God's voice. This is the power of God's presence, church. Amavaya, at the sound of God's word, at the sound of God's voice, in the presence of God, when God spoke, the man who was bound, உயிரில்லையா, அந்த பிரேத சீலை கூட அவனுக்கு தடையாக நிக்க முடியல. அந்த கட்டோட அவர் ஏஞ்சி வந்து அந்த கல்லறையை விட்டு அவன் நடந்து வந்தான். ஐயா, நடந்து குதிச்சு வந்தாருன்னா அவனுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையாங்க? கட்டி இருந்த மனுஷன் ஐயா, தேவன் பேசுகிற வேலையில தேவனுடைய வல்லமை அப்படியே இருந்தது. When the life of God flowed into his life, தேவனுடைய ஜீவன் அப்படியே அவன் உடலுக்குள் பாய்ந்தது. எப்படி சொல்லுங்க? பாய்ந்த உடனே மரித்தவன், அவனை கட்டி வைத்தவன், கட்டுப்பட்டு வச்சிருந்தவனே, அந்த கட்டி கூட அவனுக்கு தடையாக நிக்க முடியல. கட்டி கூட தடையாக நிக்க முடியலையா? He still came out from that tomb. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ? மத்தது எல்லாமே சரித்திரம். The rest is history. As Lazarus rose again with the strength and the power of God, today நீங்களும் நானும் இன்னைக்கு அதே வல்லமையோட தேவனுடைய புதிய பலத்தினால நீங்களும் நானும் நம்ம முடங்கி இருக்கிற காரியத்தை அப்படியே முடங்கி இருக்கிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பேரலைஸான வைத்திருக்கிற நம்ம சிச்சுவேஷனை அப்படியே நம்ம கட்டி வைத்திருக்கிற காரியங்கள், இங்க கட்டி வைத்திருக்கிற காரியங்கள், இங்க கட்டி வைத்திருக்கிற காரியங்கள், இங்க கட்டி வைத்திருக்கிற காரியங்கள், உள்ளத்துக்குள்ள கட்டி வைத்திருக்கிற காரியங்கள்னால நீங்களும் நானும் அப்படியாக தேவனுடைய ஜீவ வல்லமையினால நம்ம உள்ளத்துல, நம்மளோட சரீரத்துல தேவனுடைய வல்லமை அப்படியாக வரும்போது நம்மளை நிரப்பும் போது மறுபடியும் புது பலத்தோட தேவனுக்குள் நம்ம ஒரு புதிய உயர்வுக்குள்ளே நம்மள அப்படியாக உயர முடியும். ஐயா, ஆமாவா இல்லையாங்க? Yes or no, church? ஐயா, லாசருவின் தேவன் தான் உங்களோட தேவன். லாசருக்கு வேற தேவன் இல்ல, எனக்கு வேற தேவன் இல்ல. ஐயா, ஆமாவா இல்லையா? The God of Lazarus still lives today. லாசருவின் தேவன் இன்னும் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார். ஐயா, உங்களுடைய என்னுடைய தேவன் தான் அவரு. நீங்க இன்னைக்கு அவர் சாதி கொண்டு இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். ஐயா, அவர் உங்களுக்கு தொடர்ந்து உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஐயா, yes or no? ஆமாவா இல்லையாங்க? Your heart can be at rest with him. ஆமாவா இல்லையாங்க?
your heart can be at rest with him. Yes or no? அவர் வெற்றி உள்ள தேவனாக இருக்கிறார். He is the God of victory, church. ஒரே ஒரு ஆள் தான் ஆமென் சொல்லுங்க. மற்றவங்க எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ன பிரியாணி சாப்பிடலாம்னு யோசிக்கிறீங்க. ஆமாவா? ஆமேனா? சொல்லுங்க ஐயா. பாருங்க, நான் கேட்டேன், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் என்ன பிரியாணி சாப்பிடுறீங்க சொல்லி ஆமேன்னு சொல்றீங்க. அப்ப உண்மைதானே ஐயா? எஸ் எஸ் நோ சர்ச். இன்னைக்கு லாசருவின் தேவதா உங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார், உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் ஐயா. You can rise again with the strength of God to the next level, as Lazarus rose again with the power and strength of God. Amen church. இன்னைக்கு நாம் தேவன் வெற்றி உள்ள தேவனாக இருக்கிறார். வெற்றி நிச்சயம் உங்க பாடனால he is the God of victory. பாருங்க, நான் ஜானதன் அண்ணன்ட்ட சொல்லல இன்னைக்கு நான் என்ன போதிக்க போறேன்னு. ஆனா அவர் எடுத்த பாடங்கள் எல்லாமே இன்னைக்கு பேச போற வசனத்துக்கு ஈடாக இருக்கிறது. அவர் அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயலாக இருக்கிறது. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? எஸ் நோ? அவர் நம் தேவன் தோற்று போனதாக சரித்திரமே சரித்திரமே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஐயா, நம் தேவன். ஜெசிகா பின்னால இருக்காங்க. நம் தேவன் தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கான்ஃபிடென்ட்டா சொன்னா நல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க ஐயா. There is no history that our God has ever failed, and He's not planning to fail, because He cannot fail. Amen. Today we can have a hope and trust upon whom His faithfulness has never failed. மனிதனோட உண்மை தோற்று போலாம். இன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு நாளைக்கு வேற சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? மனிதனை நம்ம நம்பி இருந்தோம்னா வாழ்க்கையில விழுந்து போயிருவோம் இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? உண்மையா நீங்க நம்பக்கூடிய ஒரு ஆள்னா ஆண்டவர் மட்டும் தான் ஐயா. ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? Yes or no church? You see, today I want to speak to you. ஒரு உண்மையான புடிச்சுப்பா சரி சார் வாயா ஒரு நீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு போலாமா? ஆமென். டான்ஸ் ஆமென். ஓகே, பாருங்க, உண்மையான ஒரு போன வாரம் என்ன சொன்னீங்க? அது போன வாரம் நிகழ்வு உண்மையான நடந்த. ஓகே, உண்மையான நிகழ்வை குறித்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இவங்களை பத்தி எனக்கு தெரியும். நான் சொல்லும் பொழுது இவங்களை பத்தி உங்களுக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இன்னும் இவங்க எப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு she was a woman with a broken life. அவர் ரொம்ப உடைந்து போன ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அவங்க உள்ள வந்து அப்படியாக பயங்கரமா நொறுக்கப்பட்டு இருந்தது. அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட இதயத்துல நிறைய பாதிப்புக்குள்ள அவங்க கடந்து போனாங்க. அநேக காரியங்கள் அவங்க ஏமாற்றம் மேல ஏமாற்றம், தோல்வி மேல தோல்வி அடையுது. அவங்க போகிற இடமெல்லாம் அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படியாக சீராக ஆனது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? she was அப்படியாக ஒரு தொலைந்து போன ஒரு நம்பிக்கை அவங்களோட வாழ்க்கையில. she was a broken woman with a broken life, with a broken heart, with a lost hope, and her life was not getting better. அவங்களோட வாழ்க்கை அப்படியாக மோசமாக கொண்டு இருந்தது. her life was getting worse and worse and worse. ஆமென். ஆனாலும் இந்த பெண்மணி, சரி யார் பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஓகே, தெரியாது. பரவாயில்லை, கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் சொல்றேன். பாருங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்க கடந்து போகிற பயணம் எப்படி இருந்ததுன்னா 12 வருடமாக அவங்க உடல்ல ஒரு வியாதி இருந்தது. ஆமா இல்லையா? அந்த வியாதினால அவங்க பெரும்பாலுள்ள மனுஷின் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ஆமென். அவங்க மிகுந்த வருத்தத்தோட அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆமாவா இல்லையாங்க? அவங்களோட அநேக வைத்தியத்துக்கு போய் she went to many doctors. ஆனாலும் அவங்க ஒவ்வொரு இடத்துல போய் she suffered in the hands of many doctors.
அவங்களுக்கு இருந்தது எல்லாம் அவங்க செலவழித்தாங்க. அவங்க இருந்தது எல்லாமே இழந்துட்டாங்க, செலவழிச்சிட்டாங்க. ஆனாலும் என்ன இல்லையா ஐயா, படிங்க ஐயா. மார்க் 5வது அதிகாரம் Mark chapter 5 Mark chapter 5 verse 25 படிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அதிக வருத்தப்படும் பொழுது. ஆமாவா இல்லையா? அவங்களோட உடல் எப்படியாக இருந்தது? she had a failing health. ஆமாவா இல்லையா? அவங்க உடல் அப்படியாக உடைந்து போன உடலாக இருந்தது. ஆமாவா இல்லையா? அநேக இடத்துல அவங்க போய் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. இருந்தவங்க எல்லாமே அவங்க செலவழித்தாங்க. ஆனாலும் பாருங்க, this broken woman அவ ஒரு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி போல ஒரு சூழ்நிலை அவன் வாழ்க்கையில அவ கடந்து போனா. ஆமா இல்லையா? அவ கடந்து போற அந்த தண்ணீர்கள் அப்படியே அவரை மூழ்கி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆமாவா இல்லையாங்க? ஆனாலும் அவளோட பிரச்சனைக்கும் அவளோட வலிக்கும் அவளோட வேதனைக்கும் ஒரு முடிவை அவ தேடிக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டவராக இருந்தாள். எத்தனை வருஷத்துக்கு? பைபிள்ல போட்டுக்கிறது 12 வருஷம்னு. ஆமாவா இல்லையாங்க? she looked everywhere for an end her pain and suffering. ஆமாவா இல்லையாங்க? அவ ஒரு தீர்வை தேடிக்கொண்டு இருந்தாள். she was looking for a solution to get well again. மறுபடியும் அவ சுகமாக ஆகிறதுக்கு அவர் பல இடத்துல போய் அவருக்கு இருக்கிறது எல்லாமே செலவழித்து ஒரு தீர்வு எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி அவர் அங்கேயும் இங்கேயும் அலைந்த ஒரு மனுஷியாக இருந்தார். ஆமாவா இல்லையாங்க? ஐயா, அவரோட நிலையில நம்ம நின்று பார்ப்போம் ஐயா. அந்த வலியிலையும் அந்த வேதனையிலையும் ஆமாவா இல்லையா எத்தனை எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், எத்தனை நம்பிக்கை இருந்திருக்கும். ஆமா இல்லையா? இந்த மருத்துவர்கிட்ட போகும்போது டாக்டர் சரண்யா போகும்போது மேபி இவர் நிறைய சொல்றாங்களே, இவங்க குணமாக்கிடுவாங்க போல, நான் நல்லா இருப்பேன் போல சொல்லி ஒரு கனவு இருந்திருக்கும். ஆமா இல்லையா? காசை கொட்டிருப்பாங்க. ஆமா இல்லையாங்க? ஆனாலும் ஒரு 2-3 நாள் அந்த மருத்துவத்துக்கு போயிட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு மாற்றமே இல்லை. இன்னொரு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க. அந்த டாக்டர் இந்த டாக்டர் அந்த டாக்டர் சொன்னா இந்த மாத்திரை இதுதான் முடியும், அந்த டாக்டர் போனா இல்ல இப்படிதான் செய்யணும், அவன் தப்பா சொல்லிட்டான், இப்படிதான் செய்யணும் சொல்லி எல்லாத்தையும் போய் என் மருத்துவத்துக்கு. ஆனா அவளோட பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மருத்துவரை பார்க்கும் பொழுது அவளுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருக்கும். உங்களுக்கு நான் இருக்கல ஐயா? ஆமாவா இல்லையா? இவரு சுகமாக்கிடுவாரோ, நான் இனிமேல இந்த மருத்துவத்துக்கு நான் போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்க்கு போயிட்டு இதோட நல்லாயிரும் போல, மிந்தி செய்ய முடியாத காரியமா செய்யலாம் போலன்னு சொல்லிட்டு அநேக கனவுகள் அநேக திட்டங்கள் அவர் வைத்திருக்கலாம் அவரோட உள்ளத்துல. ஆமாவா இல்லையாங்க? ஆனா போகிற ஒவ்வொரு இடத்துலயும் என்னவாக இருந்தது? அது 12 வருடத்துல அது ஒரு ஏமாற்றமாக இருந்தது. அந்த 12 வருடத்துல அது ஒரு தோல்வி அடைந்தது. போகிற ஒவ்வொரு இடமும் அது தோல்வியாக இருந்தது ஐயா. துன்பம் மேல துன்பம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? Yes or no church? பாருங்க, அந்த காலத்துல வேற இது வேற ஒண்ணு.
அந்த காலத்துல இந்த மாதிரி காரியங்களை கடந்து போகிறவங்க வந்து யூசுவலி யாரும் தொடவும் மாட்டாங்க, அவங்கள யாரும் தொடவும் மாட்டாங்க. மன ரீதியில அவருக்கு நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கு, நிறைய சொல்ல முடியாத காயங்கள் இருந்திருக்கும். ஆமாவா இல்லையாங்க? ஏசனோ ஒரு ஒதுக்கின நிலையில தான் பார்த்தே இருந்திருப்பாங்க. அவர் ஒரு மறைந்து மறைந்து ரகசியமாக வாழ்ந்து 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 அவருக்கு ஒரு அடையாளமே இல்லாம தான் அவர் அங்கேயும் இங்கேயும் இந்த 12 வருடம் வாழ்ந்து கொண்டு இருந்தவர். உள்ளத்துல அநேக காயங்கள், உள்ளத்துல நிறைய பாதிப்புகள் இருந்தது. ஆமாவா இல்லையா? நிறைய கேள்விகள் இருந்திருக்கலாம். ஏன் நான் இவர்கள் போல சபைங்க மனிதனுடைய பார்வைக்கு அவன் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அடையாளம் இல்லாத மாதிரி பார்த்திருப்பாங்க. மனிதனுடைய சிந்தனைக்கு அவர் வந்து ஒரு சுத்தம் இல்லாதவர் போல அவரை நடத்திருப்பார்கள். ஆமாவா இல்லையா? எப்படி சொல்லுவாங்க, புறக்கணிக்கப்பட்டவராக அவர் இருந்தார். ஆமாவா இல்லையாங்க? மன கசந்து ஆழ்ந்த நாட்கள் இருந்திருக்கலாம் ஐயா. ஆமாவா இல்லையா? எல்லாருமே இருந்து இல்லாத போல நாட்கள் இருந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? எல்லாரும் இருந்தும் கைவிட்டு போன சூழ்நிலை மாதிரி இருந்திருக்கலாம். She was going through a cycle of defeat. ஒரு 12 இயர்ஸ்க்கு அதேதான். ஆனா நிலைமை மோசமாய் கொண்டு தான் இருந்தது ஐயா. ஆமாவா இல்லையாங்க? ஒரு சைலண்ட் பேட்டலை அவ போராடி கொண்டு இருந்தா. சைலண்ட் பேட்டல் மாற்றம் இல்லை. She was going through எவ்வளவு ஒரு டெஸ்பரேஷன், டிப்ரெஷன் எல்லாமே இருந்திருக்கும். ஆமாவா இல்லையாங்க? ஆமா இல்லையாங்க? எத்தனை பேர் இங்க துயரமான காரியங்கள் கடந்து போயிருக்கோம்? கருத்தை உயர்த்துறீங்களா? இல்லைன்னா போய் சொல்லாதீங்க. எல்லாருமே கடந்து போயிருக்கோம் இல்லையா? சிலர் யார் துயரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கடந்து போயிருக்கோம்? இதை சொல்லும் பொழுது even if you cannot relate from your place, can you relate from her place? ஆமா இல்லையாங்க? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? பாருங்க, அவருக்கு அநேக கனவுகள் இருந்திருக்கும். நல்லா வாழலாம், நல்லா ஆகணும்னு சொல்லி, ஐயோ இந்த நேரம் நல்லா இருக்கும்னு சொல்லி, அந்த நேரம் நல்லா இருக்கும்னு சொல்லி, ஆனா இப்படியே தான் அந்த 12 வருஷமோ போய்கொண்டு இருந்தது. எப்படி போய்கொண்டு இருந்தது? அப்படியேதான் போய்கொண்டு இருந்தது. பட் ஆனாலும் பாருங்க, அவன் மனபலன் இழந்த அந்த இடத்துல, அவ அந்த உடைந்து போன நிலையத்துல கூட அவன் நம்பிக்கை இழந்த இடத்துல அநேக காரியங்கள் அவன் இழந்தவர், அவன் ஒதுக்கப்பட்டவர். நிறைய பேர் அவ அழுக்கானவர், சுத்தம் இல்லாதவர் சொல்லி நிறைய பேர் அவரை தள்ளி விட்டிருக்கலாம். அவன் நிறைய பார்வைகளுக்கு அவன் நம்மை போல் ஈடு இல்லாதவர் நினைத்திருக்கலாம். ஆமாவா இல்லையாங்க? பேசிருக்கலாம் ஒருத்தர். ஆமாவா இல்லையாங்க? ஆனாலும் இவ்வளவு வந்து நுக்கி போன இந்த பெண்மணி அவர் யார் பத்தி கேள்விப்பட்டா? இயேசு பத்தி. ஆமாவா இல்லையாங்க? அவர் கண்டிப்பா இயேசு அங்க நிறைய அற்புதங்கள் செய்து கொண்டிருந்தாரு. ஆமாவா இல்லையா? சோ அந்த அற்புதங்கள்லாம் அவர் கேட்க அவர் மாண்டு போன இதயத்துல ஏதோ நம்பிக்கை இல்லாத இடத்துல ஒரு புதிய நம்பிக்கை வந்துச்சு ஐயா. நம்பிக்கை இல்லாத இடத்துல ஒரு விசுவாசம் வந்துச்சு. யார் மேல வந்துச்சு? இயேசு மேல வந்தது. யார் எப்படி வந்தது? அவருடைய வல்லமை மேல அவளுக்கு வந்தது. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? அந்த நேரத்துல அவ என்ன செய்றாங்க? அவ விசுவாசத்தோட நம்பிக்கையோட அப்படியே அமர்ந்திருந்தாளா? ஆசாரக்கா அப்படியே முடங்கி இருந்து, இல்லே நம்ம போனாக்கா நம்மளை கல்லடிச்சு கொன்றுவாங்க, நம்மளை கல்லடிச்சு துரத்திடுவான்னு சொல்லி அங்கேயே உட்காந்துருந்தாங்க. அவன் நினைச்சிருக்கலாம், நம்ம எந்த ரீதியில நம்ம குறையாக ஆகிவிட்டோம். மனிதர்கள் அப்படிதான் அவளை நடத்திருப்பார்கள் அந்த காலத்துல. எந்த ரீதியில நான் குறையா போயிட்டேன், எந்த ரீதியில எனக்கு ஈடு இல்லாம நான் போயிட்டேன்னு சொல்லி நம்ம இருந்திருக்கோம். அவர் இருந்தார். நம்ம கொஞ்சம் நம்ம பிடிச்சவன் மூஞ்சி சுழிச்சாலே மரண வேதனை கடந்து போறோம் தானே. அவன் மூஞ்சி சுழிச்சுட்டானே அழுவு சொல்லுன்னு சொல்லிட்டு, அப்ப அவர் கடந்து போனது 12 வருஷத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆமா இல்லைங்க? அந்த புறக்கணிக்கப்பட்டவர் அந்த 12 வருஷத்துல அவர் இயேசுவை பத்தி கேள்விப்படும் போது
அந்த மாண்டு போன நொறுங்கி போன இருதயம் இருக்குல்ல, அந்த இருதயத்துக்கு கூட விசுவாசம் வந்துச்சு ஐயா. அப்ப அவ என்ன செய்தா ஐயா, அவ பயத்தையும் நடக்கத்தையும் நடுவில அவ என்ன செய்தான்னா, அவ உடல் எவ்வளவு சோர்வாக இருந்திருக்கோம், எவ்வளவு வலியோட இருந்திருக்கோம், எவ்வளவு மயக்கமா கூட இருந்திருக்கோம் நமக்கு தெரியாது, எவ்வளவு வேதனை உள்ள உடலோட அவள் என்ன செய்தாள் யாருக்குமே தெரியாது. பாருங்க, இயேசு எங்க இருக்கிறாரு? வெளி தோற்றத்துல நிறைய ஜனங்கள் மத்தியில நிறைய பேர் அவரை நெருக்கி கொண்டு இருந்தாங்க கூட்டத்துல. ஆமா இல்லையா? அவள் என்ன திட்டம் செய்தாள்னா, அவளுடைய பயத்தில் நடக்கத்தையும் நடுவில் அவள் என்ன செய்தாள்னா, she rose up. என்ன செய்தாள்? she put her faith, her belief in action. அவளுடைய நம்பிக்கையை அவள் செயல்படுத்தினாள். என்ன செய்தாள்? அவள் எழுப்பி அவள் என்ன நினைச்சானா, நான் எப்படியாவது நான் அவர் பின்னாக போய் நான் அவருடைய வஸ்திரத்தை மாற்றும் நான் தொட்டனா நான் சுகமடைவேன். ஐயா, எவ்வளவு பெரிய விசுவாசம் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் அந்த விசுவாசம் வந்திருக்குமா இல்லையா எனக்கு தெரியல. நினைக்கிறேன் எனக்கு அந்த விசுவாசம் இருந்திருக்காது. நான் இயேசு மத்தியில போய் பின்னாடி யாருக்குமே தெரியாத நான் வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாவேன்னு சொல்லி. ஆமா இல்லையா? அவள் தைரியத்தோட அவள் எழும்பும் போது பாருங்க, அந்த இடத்துல அநேக அசைவுகள் இருந்தது, மனிதர்களுடைய அசைவுகள். ஆனா அவளுடைய கண்கள், அவளோட கவனம், அவளோட போக்கஸ் யார் மேல இருந்ததுன்னா, ஐயா நடக்கும் போது இவ்வளவு திரளான ஜனங்கள் மத்தியில நீங்க நடந்திருக்கீங்க தானே? ஆமாவா இல்லையா? அதை நீங்க குனிஞ்சு நீங்க நடந்து போனீங்களா பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையாங்க? ஆனாலும் அந்த திரளான ஜனங்கள் மத்தியில இவ்வளவு ஜனங்கள் இருந்தோம், நெருங்கி கொண்டிருக்கிறோம், எல்லாரும் இயேசு பின்பற்றி போய் கொண்டிருந்தாங்க. ஆமாவா இல்லையா? But she chose to go through the crowd and touch the hem of Jesus. அவளோட ஃபோக்கஸ் அநேக அசைவுகள், மனிதர்களோட அசைவுகள் இருந்தாலும் அந்த இடத்துல அவளோட கவனம், அவளோட கண்கள், அவள் ஏழு இடத்து யார மாற்றம் பார்த்தாள்னா இயேசு. அங்க இயேசுவோட ஒவ்வொரு அசைவுகள் மேல மாற்றம் தான் அவரோட கண்கள் இருந்தது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அவ பின்பக்கம் போக சும்மா போய் தொட்டுட்டு அப்படியே ஓடி போன. ஆமா, அவளை முடியாதுங்க. அவளோட நிலைமைக்க முடியாது, அங்க இருக்கிற சமுதாயம், அங்க இருக்கிற ஜனங்க மத்தியில முடியாது. ஆமாவா இல்லையாங்க? Come on church. Yes or no? But this woman, she pursued after Jesus despite a condition. பாருங்க, அவர் இயேசுவை பின்பற்றும் பொழுது இயேசு அவர் எப்ப உறுதியான முடிவு எடுத்து நான் இயேசு பின்பற்ற போறேன், I'm going to go after Jesus, I'm going to seek God, I'm going to go behind him சொல்லும் பொழுது அவர் அந்த தேவனை சந்தேகப்படல. She didn't say maybe I'll be well, I could become well, maybe should be would be அவ சொல்ல. அவர் தேவனை சந்தேகப்படல ஐயா. ஆனா அவர் பாருங்க, இவ்வளவு காரியத்தை கடந்து போனவருக்கு சந்தேகம் இருக்கலாமா இல்லையா? அந்த இடத்துல 12 வருஷம் சைக்கிள் ஆஃப் டிஃபீட், சைலண்ட் பேட்டர் இருக்குமா இல்லையா? ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கலாம் தானே? ஆனா அவளுக்கு உறுதியாக அவர் உள்ளத்திலே அவர் சொன்னார், நான் தொட்டன நான் சுகமாவேன்னு சொன்னார். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு அப்படிப்பட்ட மனுஷி அவள் எழும்பி அவள் என்ன செய்தாள்னா, அவள் தேவனை, she sought after God, she pursued Jesus. தேவனுடைய பிரசன்னம் அங்கதான் இருக்கிறது, தேவன் அங்கதான் இருந்தாரு, தேவன் நடந்து போய் கொண்டு இருந்தாரு. But she pursued God above all, she put aside all the distractions. அங்க ஜனங்க கையா இருந்திருக்கலாம். இவன் அவனை தள்ளிவிட்டு இவன் தள்ளிட்டு நான் முத போன்னு சொல்லியிருக்கலாம் இயேசுவோட. ஆமா இல்லையா? அடிக்கடி இயேசு காண போயிருப்பாரு. எங்க இயேசு இப்பதான் பார்த்தா வேற இடத்துக்கு போயிட்டாரா, யாரு எங்கன்னு. ஆனா கண்கள் யார் மேல இருந்தது? இயேசு மேல இருந்தது. She pursued after God and she went. இயேசுவை நோக்கி அவ போகுது. இவர்தான் இயேசுன்னு அவர் கண்டுபிடிக்கும் பொழுது இயேசுடைய வஸ்திரத்தை யாருக்குமே தெரியாம அவர் தொட்டார். ஆமென். அவர் வெளி தோட்டத்துல நிறைய பேர் இருந்தாங்க ஐயா. ஆனா அவங்க போகும்போது அது அவரோட சீக்ரெட் மிஷனாக இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க.
ஆனா தனிப்பட்ட முறையில the secret only belonged to her. அவன் ஆண்டவரை லிமிட் பண்ணல. இயேசு என்னை பார்த்து பேர் சொல்லி கூப்பிட்டாதான் நான் சுகமாவேன். இயேசு என் தலையில வந்து கை வச்சாதான் நான் சுகமாவேன். இயேசு திரும்பி என்னை பார்த்து கண்ணுக்கு நேராக பேசினாதான் நான் சுகமாவேன்னு சொல்லுது. ஆனா அவரோட மண்டல பாருங்க, அப்பயே அவ யோசிச்சு வச்சாயா அவரோட இதயத்துல. I'm really moved, when I read this true testimony of her life. ஆமாவா இல்லையா? Like I'm moved. God, what was she thinking there? நான் இந்த நிலையில நான் யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? She didn't limit God. ஆண்டவரோட வல்லமை இப்படிதான் வேலை செய்யும், அப்படி வேலை செய்யணும் இல்ல. அவரோட விசுவாசமே தேவன் மேல இருந்தது. தேவனுடைய வல்லமை மேல இருந்தது. அவர் தேவனுக்கு வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள தேவன் எடுத்து இப்படிதான் வேலை செய்வாரு, தேவன் இப்படிதான் அசைவாடுவாரு, தேவனுடைய வல்லமை இப்படிதான் வெளிப்படணும் அவ நினைக்கவே இல்லை. அவளுக்கு என்ன, நான் தொட்டா நான் சுகமாவேன். அவரோட வல்லமை என்னை தொடும். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? ஆமா வழியாக. Yes or no church? Yes or no church? Then what she did? நீங்க சொல்லுங்க பாப்போம். ஐயா தொடர்ந்து ஐயா தம்பி read that next one. இயேசு குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகியோ தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னார். என்ன சொன்னா? நான் இயேசுவோட வஸ்திரத்தை மாற்றும் நான் தொட்டால்கா நான் சொஸ்தமாவேன் அவ சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே நல்லா கேளுங்க ஐயா. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். ஆமாவா இல்லையா? Yes or no church? Yes. Yes or no church? Yes. ஆமாவா இல்லையா? She moved in the direction where Jesus moved. ஆண்டவர் எங்க டைரக்ஷன் எப்படி சொல்லுவாங்க? எங்க போனாரோ அவர். ஆமாவா ஷான் அஷமீரா? She went behind Jesus until she reached him. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no church? இதுக்கு 3 பாகம் இருக்குது. என்னால நீ கண்டிப்பா எல்லா பாகம் தான் பார்த்து செக் பண்ணிடுவேன். ஓகே, எல்லா பாகமும் நான் முடிக்க முடியாது. alright, but let me continue with this. alright, பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் பாருங்க, நீங்க தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு சொன்னா, நான் தேவனே, நான் வந்து உங்களுக்குள் நான் நிலைத்துக் கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் அப்பா, நான் உங்களை அதிகமாக நான் நேசித்துக் கொண்டு இருக்கிறேன் தகப்பனே. அப்பா, உங்களோட வார்த்தைகளை நான் கேட்டு நான் அப்படியாக நான் செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறேன் தகப்பனே. என்னோட வாழ்க்கையில ஆண்டவரே, உங்கள் வார்த்தை பிரகாரம் என் வாழ்க்கையை நான் கட்டி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்கள் வார்த்தை கேட்டு ஆண்டவரே, அப்படியாக நான் 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 கீழ்ப்படிந்து உங்கள் வார்த்தையை நான் கை கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் உங்களையே பிடித்துக் கொண்டு இருக்கிறேன், உங்களையே நம்பி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நான் கடந்து போகிற இந்த அக்கினி ஆண்டவரே 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியாக இருக்கிறது. என்னால முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இந்த கடந்து போகிற ஆறுகளையும் இந்த வனாந்தரமும் இந்த தண்ணீர்களும் ஆண்டவரே, அப்படியே நான் மூழ்கி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆண்டவரே. என்னால இதை மீண்டு எந்திரிக்க முடியல, என்னால பார்க்க முடியல ஆண்டவரே. என்னால இந்த சூழ்நிலைகள், இந்த கலக்கங்கள், இந்த நெருக்கங்கள், நான் கடந்து போகிற இந்த காரியங்கள், வேதனைகள், துன்பங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் அப்படியே என்னை பலம் செய்கிறது போல இருக்கிறது. என்னது? பலம் செய்கிறது போல இருக்கிறது. நான் ஜெபிக்கும் போது இதான் தேவன் எனக்கு உணர்த்தினார். இங்க அநேகர் நம்ம அமர்ந்திருக்கிறோம். உண்மை நம்மளோட சூழ்நிலைகள், நம்மளோட பிரச்சனைகள், நம்மளோட தேவைகள், நம்ம கடந்து போகிற அக்கினிகள் எல்லாமே நம்மளை பலம் செய்து கொண்டு போல இருக்கிறது போல இருக்குது. ஆமாவா இல்லையாங்க? எஸ் சர்ச். ஆனாலும் தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஐயா. என்னன்னா, நீங்க கடந்து போகிற எதுவும் சரி ஜோஷுவா, நீங்க கடந்து போகிற என்ன நம்ம கடந்து சென்று போனாலும் சரி, நம்மளுடைய அடையாளத்தை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அடையாளத்தை ஆஷா, நம்ம அவருடைய மகன் என்ற அந்த அடையாளத்தை எதுனாலும் மாற்ற முடியாது. Amen. This is the truth of God's word, church.
nothing that you go through can change your identity in Christ as a son and daughter of God. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லைங்க? உங்களுக்கு புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Yes or no, church? Nothing can change your identity in Christ. Yes or no? How many of you listening to what I'm saying? பாருங்க, கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது, கிறிஸ்து இயேசுவின் பற்றும் விசுவாசத்தினால நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனத்துல போட்டுக்கிறது, for you are all sons of God through faith in Jesus Christ. Amen. புரியுதாங்க? இன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? நீங்க கடந்து போகிற காரியத்துல உங்களுடைய அடையாளத்தை, உங்களோட அடையாளம் என்னவாக இருக்கிறது? தேவனுடைய மகன். வெரி குட். சிட் டவுன். உங்களோட அடையாளத்தை தேவனுடைய மகனாக யாராலும் மாற்ற முடியாது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏனென்றால் விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துக்குள்ள நீங்க தேவனுடைய மகளாக இருக்கிறீங்க. அவன் ஒண்ணுன்னு பாருங்க, நீங்க எத்தனை பேர் தேவனின் நாமத்தின் மேல் நீங்கள் அப்படியே விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறீங்க? கரத்தை உயர்த்துங்க பாப்போம். ஆமென். நீங்க எத்தனை பேர் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறீங்க விசுவாசத்தினால? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல போட்டிருக்கிறது, தேவன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவன் அவருடைய புத்திரர்களாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? தேவன் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? இன்னைக்கு விசுவாசத்தினால் கிறிஸ்துவுக்குள் நீங்க தேவனுடைய மகள். என்ன நெருக்கத்தை கடந்து போனாலும் சரி, என்ன துயரத்தை கடந்து போனாலும் சரி, என்ன அக்கினியை கடந்து போனாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் சரி, சபைக்கு வர்றதுக்கு உபத்திரமாக சில பேர் உபத்திரத்தை கண்டுதான் சபைக்கே வரீங்க. அடி உத அப்படி இல்லை. ஆமா இல்லையா? சர்ச்ல உட்காந்துருக்கீங்க, காதுல இருந்து ரத்தம் வருது. உண்மை சம்பவம் நம்ம சபையில. ஆமா இல்லையா? இதெல்லாம் தாண்டி வரைக்கும் திரும்ப ஐயா உங்களோட அடையாளத்தை இயேசுக்குள் யாருனாலே மாத்த முடியும். புரியுதா என்ன சொல்றேன்? அது நேரத்துல தேவன் நீங்க அவர் மேல விசுவாசத்தின் மூலமாக நீங்க அவர் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிறதுனால தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமா இல்லையா? தேவன் உங்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். புரியுதாங்க? எஸ் சர்ச். அது மாற்றம் இல்லைங்க ஐயா. நீங்க கடந்து போகிறீங்க பாருங்க, அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தில் உங்களோட பயணத்துல அப்படியே நீங்க கடந்து போகிற அந்த மதில்களும் அந்த மலைகளும் அப்படியே நீங்க மேற்கொள்ளாத போல உங்களுக்கு இருக்கலாம். அந்த காரியங்கள் உங்களை பலம் செய்கிறது போல இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஐயா இது உங்களோட ட்ரேட்டாக இருக்கிறது. son and daughters of God. நீங்க ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்க நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், என்ன இது பலம், இது என்ன பலம் செய்து கொண்டு இருக்கிறது, என்னால மேற்கொள்ள முடியல. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது நீங்க ஜெயம் கொண்டவர்கள்னு. ஆமா இல்லையா சார்? ஆமா இல்லையா? நீங்களும் நானும் இன்னைக்கு ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஐயா. ஆமா ஐயா, நம்மளோட விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு வசனத்துல வரும். ஆமா ஐயா. ஆகையபடினால அன்பானவர்களே, தேவஜனமே, ஒரு காரியத்தை மாற்றும் நினைவுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறீங்க. அப்பனா நீங்க கடந்து போகிற மதில்களையும் மலைகளையும் அக்கினிகளையும் வனாந்திரங்களையும் அது என்னவா இருந்தாலும் சரி, கலக்கங்களும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, கீழே தள்ளப்பட்ட
சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை போல அது இருக்கலாம் உங்களுக்கு. அது எல்லாமே மேற்கொள்றதுக்கு, ஜெயம் கொள்றதுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரமும் உரிமையும் அந்த வல்லமை இருக்குது ஐயா. Whatever battles you are facing, whatever battles you are fighting, you have the power to overcome because you are more than conquerors in Christ Jesus. Amen. Amen, church. Amen. ஆமாவா இல்லைங்க? Yes or no? உங்களோட விசுவாசம் தான் நீங்க கடந்து போகிற காரியங்களுக்கு அது ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. You can overcome. இன்னைக்கு அமர்ந்து கொண்டு நீங்க இந்த பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியாது நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா அந்த பாவம் என்னை பலம் கொண்டு இருக்கிறது. நான் வெக்கத்துல நான் அமைதியாக அமர்ந்து கொண்டு இருக்கேன். பலம்னா லைக் ஓவர் பவரிங், பலம் செய்து கொண்டிருக்கான்னு சொல்லுவாங்க, ரைட்? அப்படியாக அந்த அக்கினி, அந்த பாவம் நீங்க உங்களை பலம் செய்து கொண்டே இருக்கிறது போல இருக்கலாம், அந்த பலவீனம் உங்களை பலம் செய்து கொண்டே இருக்கிறது போல இருக்கலாம், அந்த அடிக்ஷன் உங்களை பலம் செய்து கொண்டே போல இருக்கலாம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆனாலும் உங்களால எழும்ப முடியும் ஐயா. Amen. When you come to God, you see there's nothing you can overcome without Jesus. நம்ம சொந்த பலத்துல, சொந்த முயற்சியில, சொந்த ஞானத்துல என்னால சூப்பர் ஹீரோ மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணா ஒண்ணுமே முடியாது. வாசத்துல தான் வந்து முடியும். ஆமாவா இல்லையாங்க? ஆனாலும் எப்ப நம்ம தேவத்தை வந்து ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, இது என்னை பலம் செய்து கொண்டு இருக்கிறது அப்பா, அப்பா நான் வெக்கத்துல இதனால நான் அவமானத்துல நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, என்னை மறுபடியும் ஆண்டவரே என்னை தூக்கி என்னை பலப்படுத்துன்னு சொல்லும் போது நீங்க எப்ப when you come to God with a repentant heart, God is just to forgive us of our sins. Amen. தேவன் நம்மை மன்னித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள் வழிநடத்துகிற சத்திய ஆவியானவராக இருக்கிறார். நம்ம சொந்தமா செய்ய முடியாது ஐயா. உண்மையிலே சொல்றேன், சொந்தம் எல்லாரும் கடந்து வருதானே ஐயா, முடியாது. ஆமாவா இல்லையா? ஏசணும் அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி நீங்க ஜெயம் கொண்டவர்களாக இருக்க முடியும். ஆமென். இன்னைக்கு உங்க ஆக பலனுக்கு ஏதுவான உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய விசுவாசத்தானே கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தானே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. பிசாசானவர் முதலாவது விசுவாசத்தை தான் உடைக்க பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதுல நீங்க வந்து வெற்றி அடைந்துருவீங்கன்னு சொல்லிட்டு. ஆகியப்பாடினால தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்துல என்ன போட்டிருக்கிறது பிரிசிலா? ஆகியபடினால உங்களோட பலனுக்கு ஏதுவான உங்களோட விசுவாசத்தை don't throw away your confident hope in God. என்ன போட்டிருக்குது? ஏஞ்சல் விட்டு விடாதீர்கள், தூக்கி எறிஞ்சிடாதீங்க ஐயா. ஆமென். இந்த பாருங்க, கடந்த வாரமா அநேகர் வந்து அநேக காரியங்களை கடந்து போகிறீங்க, எனக்கு பகிர்ந்து கொள்றீங்க. A lot of you going through a lot of turmoil. நிறைய நெருக்கங்கள். நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற சில கேள்விகள் என்னாலே பதில் சொல்ல முடியல. நீங்க என்ன கேட்கறீங்க? ஆனா எனக்கு தெரியும் தேவன் என்ன பதில் வைத்திருக்கிறான்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதில் இதுதான் ஐயா. உங்களுக்கு ஆக பலனுக்கு எதுவான உங்களோட விசுவாசத்தை தூக்கி எறிகிறாங்க, விட்டு விடாதீர்கள். ஆமென். நீங்க என்னை எப்படின்னு கேட்கலாம். I want to summarize this and finish because there's 2 other parts I'll continue next week. நல்லவங்களா நாளைக்கு அடுத்த வாரம் வாங்க. நமக்கு என்ன இருக்கீங்க அடுத்த வாரம். alright? பாருங்க, நீ கேட்கலாம், ஐயோ என்னால முடியலையே. நீங்க பாஸ்டர் நீங்க சொன்னாங்க ஒண்ணுக்கு நின்று நீங்க சொல்லுவீங்க அதை தூக்கி வீசிடாத, இதை தூக்கி வீசிடாதன்னு. ஐயா ஆண்டவரை ருசித்து பல மடங்கு சுனாமியெல்லாம் கடந்து வந்து அங்க மிதிப்பட்டு இங்க மிதிப்பட்டு அங்க உதவாக்கி இங்க உதவாக்கி நிறைய விழுந்து எந்திரிச்சு தேவனை ருசித்து பாட்டு தேவனுடைய வல்லமையினால தேவனுடைய அன்பின் கிருபையினால ஜெயம் கொண்டு வந்த காரியங்கள் நிமித்தம் தான் இன்னைக்கு நான் நின்று உங்ககிட்ட நான் சொல்றேன் ஐயா. ஆமென். ஏன் நீங்க ஆமென் சொல்ல? இங்க ஒரு 60 பேர் இருப்பீங்களா? 66 இருக்கு. 60 பேர்ல ஒரு 45 பேர் தான் ஆமென் சொல்றீங்க. மத்தவங்க எல்லாம் நம்ம பாஸ்டர் ஆமா வாடியாங்க. Yes or no church? ஆமா வாடியாங்க. Can you clap for Jesus?
நான் மறந்துட்டேன் என்ன சொல்ல வரேன். நீ கேட்கலாம் எப்படி நான் எப்படி வந்து இந்த பலனுக்கு எதுவான விசுவாசத்தை நான் எப்படி ஜெருஷா how can I not throw away this hope? The only way, you see, you and I have a responsibility to hold fast to our faith. Amaya. But there's one thing that the Bible, the Word of God tells us to put away, to throw away. அது என்ன தெரியுமாங்க? எபிரேயர் 12வது அதிகாரம் 1-2ல இங்கிலீஷ்ல பைபிள்ல போட்டிருக்குது. ஆனா எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல தமிழ் பைபிள்ல போட்டிருக்குது. ஆகையால் மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பாரமான யாவற்றையும் என்னங்க சொல்லுங்க ஐயா, பாரமான, நான் ஒரு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி வந்திருக்கேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்மளோட விசுவாசத்தை துவக்குகிறவர்களும் முடிக்கிறவர் ஆகிய இருக்கிறோம். ஆரம்பிக்கிறவோ முடிக்கிறவரோ நம்மளோட விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரோ முடிக்கிறவராக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ஐயா, இன்னைக்கு நம்மளோட பலனுக்கு ஏதுவான விசுவாசத்தை நம்மள எப்படி விட்டு விடாம பிடித்து வைத்திருக்கிறதுனா, விசுவாசத்துல எப்படி நம்ம தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தினால் நம்ம அப்படியே சார்ந்து இருக்க முடியும்னா, பாரமான யாவற்றையும் நம்மளை சுத்தி இருக்கிற பாவங்களையும் தள்ளி விடுங்க ஐயா. You have to put away. அப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போட்டிருக்கு? இயேசுவை நம்ம நோக்கணுமா? ஆமென். ஐயா ஆஷாடா, நம்மளுக்கு தேவன் வைத்திருக்க நம்மளோட விசுவாசத்தை ஓட்டத்தை நாம பொறுமையாக நம்ம ஓடவர்களாக நம்ம இருக்கிறோம்னா நம்ம தனிமையில நம்ம ஓட முடியாது. இயேசுவை நோக்கி தான் நம்ம ஓட முடியும். Amen. We can only run the race of faith by pursuing Jesus. We have to fix our eyes on Jesus. நம்மளோட கண்கள், நம்மளோட கவனம் எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல மாற்றம் தான் இருக்கணும். ஆமாவா இல்லையாங்க? பேங்க் பேலன்ஸ் இப்படி இருக்குது. ஐயோ ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை, ஐயோ இந்த வியாதியின் ரிப்போர்ட், இது எல்லாமே நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம்னா, பார்த்து கொண்டு இருக்கிற வேலையில அதிகமா நம்ம முடங்கி தான் போகலாம். ஆனா எப்ப இயேசுவை நம்ம நோக்கி பார்க்கிறோமோ, அவர் தான் அவங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். நீங்க அவரை நோக்கி சும்மா நின்றுட்டு வந்தாலும் இயேசுவை நான் பாக்குறேன், அவர் வழி நடத்துறவர் ஐயா. வழி நடத்துவரை நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றணும். அவர் நடந்துகிட்டு இருக்கிறார். மேய்ப்பர் சொல்லும் போது மேய்ப்பார். ஆனா நம்ம அடம் பிடிக்கிற ஆடா இல்ல கேட்கிற ஆடா நம்ம கையில இருக்குது. அந்த வழி நான் போக மாட்டேன். இவங்கள வண்டிக்கு சொல்ல முடியாது, இவங்களோட பேச சொல்ல முடியாது, இத போய் செய்ய முடியாது. ஆனா சொல்றாரு, இது அம்மா அப்பா சொன்னாலும் முடியாது சொல்லுது, நான் சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லுது. ஆமாவா இல்லையா? With all humility, the only way we can fix our eyes on Jesus, இயேசுவை நோக்கி, the only way we can pursue God is with a heart of obedience and humility. புரியுதாங்க என்ன சொல்றேன்? இயேசு நோ சர்ச். ஆமாவா இல்லையாங்க? Today fix your eyes on Jesus. Set your heart and mind on the things above. பூமி உள்ளவர்கள் இல்ல, ஆனால் நம்மளுடைய கண்களையும் நம்மளோட உள்ளத்தையும் நம்மளோட சிந்தையும் அப்படியாக மேலானவைகளை மேல் நம்ம அப்படியாக வைத்துக் கொள்வதற்காக நம்ம இருக்கணுமா? புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no church? Yes or no? Yes. My conclusion is different for today, but for now I'm finishing with this. I will continue next week. And all the kind people say Amen. சொல்லுங்க ஐயா. Amen. Amen. All the kind people say Amen. சரிங்களா? ஆமெனே வர மாட்டேது. தேவனுடைய பிள்ளைகளா சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏசுலோ பாருங்க எப்படி அந்த பெண்மணி அவளோட பயத்தை விட்டு அவளுடைய நடக்கத்தை அந்த எல்லாம் இருந்ததுன்னா
அந்த உடல் சோர்ந்தி அந்த உடல் வீக்னஸை நிமித்தம் அவன் எழுந்திருந்து அவன் இயேசுவை நோக்கி அவன் இயேசுவை பின்பற்றி அந்த திரளான கூட்டங்கள் நடுவிலே அவன் கண்கள் இயேசு மேல மாற்றம் வைத்து அவன் நடந்து கொண்டு இயேசு பின்னாடி அவன் போனாலோ அந்த வஸ்திரத்தை தொடர்றதுக்கு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி செயல்படுறவங்களாக நம்ம இருக்கணும். ஆமாவா இல்லையாங்க? தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது விசுவாசம் இல்லாத கிரிகை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. faith without action is dead. தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது. யாக்கோபு 2வது அதிகாரத்திலே அந்த தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே தீர்க்க தரிசனமாக நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, இன்னைக்கு ஏசாயா 52வது அதிகாரம் 2வது வசனத்துல this is my conclusion, receive this as a prophetic word. பாருங்க, ஏசாயா 52வது அதிகாரம் 2வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, ஜெருசலமே நீ வீற்றிரு, சீயோன் குமாரத்தியே உன் கழுத்துல இருக்கிற கட்டுகளை நீ அவுத்து விடு. தேவன் சொல்லுகிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு என்னையா தூசியில நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? பயங்கரமா உபத்திரவமா பரவாயில்லையா? கர்த்தர் இருக்கிறாரு. தூசியை உதறி விட்டு ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? டிப்ரெஷனா? போதையா? அதேக்குள்ள உட்கார்ந்து 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 நீங்க அதே பத்தி யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க எங்க போக போறது முன்னுக்கு? ஆமா, you cannot move forward with God because your eyes are constantly looking about that. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? yes or no church? மன அழுத்தமா? உங்களோட கணவர் விட்டுட்டு போயிட்டாங்களா? மனைவி விட்டுட்டு போயிட்டாங்களா? மறுபடியும் திருமணம் செய்து கொண்டிருந்தாங்களா? பிள்ளைகள் மறந்து விட்டார்களா? நம்பினவர்கள் கை விட்டுட்டாங்களா? வியாதியினால் அப்படியே துன்பப்படுத்திக் கொண்டு இருக்கிறீங்களா? தூசியை உதற விட்டு கொள்ளுங்களாயா? dust of shake of the dust. என் எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? அன்பானவர்களே, நீங்க இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறீங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? சில மனிதர்கள் பேசின கடுமையான வார்த்தைகள் உங்களோட லவ் ஒன்ஸ் பேசி அது உங்களை அதிகமாக பாதிப்புக்குள் கொண்டு வந்து ஒரு 10-20 வருஷமா அப்படியே கொசு மருந்து மாதிரி வாஷிங் மிஷின் மாதிரி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கா? ஆமா இல்லைங்க? Every day you repeating the same thing. You begin to believe that's the truth. ஆனா இது தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது ஐயா. எழுந்துருங்க ஐயா. தூசியை உதறி விட்டு நீங்க எழுந்துருங்க. ராஜாலிங்க ஆசாரிய கூட்டமே நீ எழுந்திரு. தேவனுடைய பரிசுத்த ஜாதியே நீ எழுந்திரு. தேவனுக்கு சொந்தமான ஜனங்களே நீ எழுந்திரு. நீங்களும் நானும் இயேசுவையா நீங்களும் நானும் கடைசி கால சபையாக இருக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவோட சரீரமாக இருக்கிறோம். தேவனுடைய கடைசி கால சபையாக இருக்கும் பொழுது கிறிஸ்து தான் நம்மளோட Christ is the head of the church. So when Christ is the head of the church, நீங்களும் நானும் தான் சபையாக இருக்கிறோம். கட்டணம் இல்ல. நீங்களும் நானும் சபையாக இருக்கும் பொழுது we have a living hope. our நாமம் யார் ஐயா? இயேசு கிறிஸ்து. When Jesus is your living hope, you have a hope that cannot be cut off. Amen. ஒரு கட் ஆஃப் தமிழ்ல என்ன சொல்வாங்க? உங்களோட நம்பிக்கை யாருனாலும் வெட்டவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. ஆமா வரை சார், தப்பா சொல்றேன்னா நான் சின்ன வேலையிலே தமிழ் ரொம்ப பயங்கரமா பேசுவேன். ஆமா வரையாங்க. எஸ் நோ சர்ச். ஆமா இல்லையா? எஸ் நோ. நம்மளோட விசுவாசத்தை யாருனாலும் வெட்ட முடியாது. பாருங்க போட்டுருக்குது, எருசலேமே நீ வீற்றிரு, உட்காருன்னு. என்ன எழுந்திருக்க சொல்றாரு, உட்கார சொல்றாரு இல்லையா? என்னதான் ஆண்டு எதிர்க்க சொன்னாரு, மறுபடியும் உட்கார சொல்றாரு இல்ல. உங்களோட அடையாளம், உங்களோட அதிகாரம் என்ன தெரியுமாயா? you are raised with Christ. You are raised with Christ. தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது, you are seated in the heavenly places with Christ. ஆவிக்குரிய ரீதியில உன்னதங்கள்ல நாம் கிறிஸ்துவின் கூட நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவன் அமர பண்ண செய்திருக்கிறாரா? அதுதான் அவங்க கொடுத்த அதிகாரமே. மனிதன் என்ன சொல்றாங்க இல்லையோ, நீ கடந்து போகிற எல்லா காரியத்தையும்
உதறி விடுங்க. தூசியை உதறி விட்டு எழுந்திருங்க. தேவனால நீங்க எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. You are seated in the heavenly places with Christ Church. புரியுதாங்க? ஆகையால் உங்க கழுத்துல இருக்கிற தேவகுமாரன் குமாரத்திகளே இருக்கிற கட்டுகளே, கைகள இருக்கிற கட்டுகளே, கால்ல இருக்கிற கட்டுகளே, உங்களை முடக்கி வைத்திருக்கிற காரியங்களை எழும்புங்க ஐயா. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவர்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய ஆவி சத்திய ஆவியானவர் இருக்கிறார். அவர் விடுதலையின் ஆவியானவராக இருக்கிறார். அவர் வரும்போது உங்களை சத்திய சகல சத்தியத்துக்குள்ள அவர் உங்களை நடத்துவார். தேவனுடைய பாவமான காரியத்துக்கு அவர் நடத்தவே மாட்டார் ஐயா. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பரிசுத்த ஆவியானவர் நடத்தவே மாட்டார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? You will, as you move with the Holy Spirit, led by the Holy Spirit, the fullness of Christ will be formed in you. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நுகங்களை உடைக்கும் தேவனுடைய வார்த்தையில போடுங்க. ஆகையால் எழும்புங்க ஐயா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏன் தெரியுமா ராஜாரிக்கு ஆசாரிய கூட்டம் சொன்னேன், தேவனுக்கு சொந்தமான ஜனம் சொன்னேன். நம்ம அநேக தவறான காரியங்களை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். தவறான காரியங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். பிரச்சனைகளை கடந்து போக முடியும். தேவன் என்னோட இல்லை, தேவன் கைவிட்டது போல இருக்கு. தேவன் உண்மையிலே இருக்கிறாரா? தேவன் உண்மையிலே செவி கொடுக்கிறாரா? தேவன் உண்மையிலே என்னை பார்க்கிறாரா? இது ஒரு மாற்றமே வர மாட்டேது. மாற்றம் வருதா? இதெல்லாம் சொல்லி நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்க எத்தனை பேர் தேவ குமாரத்தியாக இருக்கிறீங்க? ஆமென். டுடே உங்களோட விசுவாசத்தை, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்படியாக செயலுக்குள் நீங்கள் கொண்டு வாங்க. Put your faith into action today. ஆமென். இன்னைக்கு தேவனுக்குள் நீங்கள் எழுப்பி தேவன் ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனத்தின் பேரி தேவன் உங்களுக்கு கொடுக்க சிங்காரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சாம்பலெல்லாம் உட்கார்ந்து போதும் ஐயா. சாம்பல் உட்கார்ந்து அளந்து சட்டையை கிழிச்ச காலெல்லாம் போதும். ஆமாவாலியாங்க எந்திரிங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆனந்த தைலத்தை முதலாக தேவன் அதாயா என்ன பேசினாரு இன்னைக்கு ஆராதனை குறித்து ஆனந்த தைலத்தை பத்தி பேசினார். ப்ரீ வர்ஷிப்ல ஜோனத்தன் அண்ணன் led the song. ஆவியானவர் உங்க ஆனந்த தைலத்தோட எங்களை நிரப்புங்க. ஆதாயா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆனந்த துயரத்திலிருந்து தேவனுடைய ஆனந்த தைலத்தை பெற்றுக் கொள்ளுங்க ஐயா இன்னைக்கு. ஆமாவா இல்லையாங்க? Instead of the spirit of heaviness, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற துதியின் உடையை போட்டுக் கொள்ளுங்கள். Put on the garment of praise, church. Clothe yourself with the garment of praise. Clothe yourself with Christ and begin to rise. எப்படி அந்த 12 வருடம் அந்த பெரும்பாடுள்ள மனுஷன் எந்திருந்தாலும் மறுபடியும் நீங்க தேவனுடைய அது எப்படி சொல்லுங்க, அந்த துதியின் உடையை போட்டு நீங்கள் எழுந்திருந்து come on, just begin to pursue God and seek God. Let nothing stop you from pursuing God. Let nothing stop you from worshiping God. அப்படியே தேவன் உங்க வார்த்தையில வைக்கிற புதிய பாடல்களை பாட ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபம் பண்ணுங்கள். மதில்களை உடைந்து போகிறதை நீங்கள் பாப்பீங்க. பெரிய பெரிய மலைகள், நீங்கள் மேற்கொள்ளாத மலைகளை தேவன் உங்களுடைய கால்களை மான்கள் கால்களை பலப்படுத்தி அந்த உயரங்களுக்கு தேவன் உங்களை உயர்த்தி வைக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. இது ருசித்து சொல்றையா வாழ்க்கை. தேவனால் மாற்றத்தான் முடியும், தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் விட்டு ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Let nothing stop you from pursuing God. Let nothing stop you from repeating your private prayer altar. உங்க தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை கற்றுதலிருந்து எதையும் உங்களை தடை பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து எழும்புங்கள். உங்களோட குடும்பத்தின் ஜெப ஆலயத்தை நீங்கள் கட்டுகிறதை அப்படியே எதுவும் தடை பண்ணாமல் எழும்புங்கள். தேவனை நோக்குறதை நிப்பாட்டி விடாதீர்கள். Pursue God once again. Let nothing stop you, church. Amen. I close with this today. நான் அநேக காரியங்களுக்கு 2 பாகம் அடுத்த வாரம் நான் போதிப்பேன். உங்க மத்தியில நினைச்சேன் நீங்க முடிச்சிருவேன். நான் நினைச்சேன் எப்ப செஞ்சிருக்கேன். ஆமாவா இல்லையா? அடுத்த வாரம் உங்க மத்தியில இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். புரியுதாங்க? இன்னைக்கு எத்தனை பேர்
தேவன் உங்க உள்ளத்துல பேசினாங்க. I'm not done with the women with the issue of blood yet. Not done yet. Continue. புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஆமென். இன்னைக்கு தேவன் ஒரு காரியத்தை மாற்றம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம தேவன் நம்மளை நேசிக்க விடலன்னா நம்ம இன்னைக்கு இங்க இருந்திருக்க மாட்டோம். ஆமென். தேவன் உங்களை காத்து கொண்டு இருக்கிறார். God is watching over you, church. தேவன் உங்களை கால்களை தள்ளாட விட மாட்டார். Today let God be your courage as you go back home. தேவன் உங்களுக்கு courage எப்படி சொல்லுவாங்க? தேவன் உங்களுக்கு பலனாக இருக்கட்டும். நீங்க வீடு திரும்பும்போது புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? சங்கீதம் 42 அதிகாரம் 8வது வசனத்துல நான் கடந்த 2 வாரமா உங்களுக்கு பேசுறேன். ஆமாவலையா? அந்த வார்த்தையை நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க. தேவன் தான் உங்களை உருவாக்குற தேவன். தேவன் உங்களை தொடர்ந்து அம்மா தேவன் உங்களை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். தேவன் தான் தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறார் ஐயா. ஆமென். அக்கினியா, கடலா, செங்கடலா, வனாந்தரமா, என்ன மாதிரி சிறையாக இருக்கட்டும், கர்த்தர் என் பக்கம் ஐயா. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும். முதல் தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னாங்க, கர்த்தர் நம்மளோட வலது பரிசத்துல நம்மளுக்கு நிழலாக இருக்கிறார். அவன் ஆகியபாடினால தூசியை உதறி விட்டு எழும்புங்க ஐயா. எதுவுமே நீங்க தேவனை பின்னோக்கி விசுவாசத்தின் மேல் நீங்கள் தேவனை பின்னோக்குறவே எதுவுமே உங்களை நிறுத்தாம உங்களை தடை பண்ணாமல் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கடைசி கால சபையாக நம்ம இருப்போம். கடைசி கால தேவ ஜனமாக நம்ம இருப்போம். அப்படியாக can we just stand to our feet, church, all over this place. Today can you just make a fresh commitment unto the Lord. ஆண்டவரே கரங்களை உயர்த்துங்க ஐயா. நல்லா இட்ஸ் நாட் அபவுட் மீ. நான் என்ன பேசினாலும் இல்லை. Today is a moment. It's a moment between you and Jesus, church. சொல்லுமா, நம்ம ஏதோ காரியத்தினால நம்ம சோர்ந்து போய் இன்னைக்கு நம்ம தேவனை பின்தொடர்ந்து நம்ம நிறுத்திருந்தோமா, நம்ம பயத்தினால நடக்கிறதுனால இல்ல நம்ம கடந்து போகிற பிரச்சனைகள்னால கண்களை அது மேல வைத்துக் கொண்டு நம்ம அப்படியாக அது மேல நம்மளோட கவனத்தை நம்ம செலுத்திக் கொண்டு இருக்கோம்னா இன்னைக்கு மறுபடியும் தேவ பக்கமாக நம்மளுடைய கண்களை நம்ம திரும்புமா? Can we make a fresh commitment to God? Say, Lord Jesus, I'll move with you. God. Once again, I'll focus on you. என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம்